டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்க்கு செகண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஜூன் 14 நடக்க போகுது. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் கேட் பி எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படித்து பார்த்துட்டு மெயில் ஐடியை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், லாகின் பண்ணி கூகுள் ஃபார்ம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க, அதை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டிஎன்ஏயு அஃபிஷியல் வெப்சைட்லேயே இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சிக்கான அனௌன்ஸ்மெண்ட், கேட் பி ப்ரோக்ராம்க்கான அனௌன்ஸ்மெண்ட். எம்எஸ்சி அக்ரி இன் பயோடெக்காக கொடுத்துருக்காங்க டிகிரி ப்ரோக்ராமினேஷன் ஃபார் 22-23 பேட்ச்க்கு. அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்மிஷனுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், அட்மிஷன் அப்படிங்கிறது போடணும். அடுத்து டிப்ளமோ அட்மிஷனுக்கு லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கால்டு ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஜூன் 14 நடக்க போகுது. பட் இப்போ நான் டவுன்லோட் பண்ண வரைக்கும் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸோட பிடிஎஃப் டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோவோட அந்த லிங்க் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி உள்ளுக்குள்ளே போயும் செக் பண்ண போகும். டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்க்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிங்க் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். பட் அதில் இருந்த பிடிஎஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30th முடிஞ்ச சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனோட பிடிஎஃப் தான் இன்னும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் நம்மளுக்கு 14/6/2022 நடக்க போகிற சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனோட பிடிஎஃப் ஃபைல், அதாவது லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கால்டு ஃபார் அந்த நேம் லிஸ்ட் இன்னும் அப்டேட் பண்ணல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரமே அப்டேட் பண்ணிடுவாங்க. அந்த லிங்க்கை எனேபிள் பண்ணதுக்கப்புறம் அந்த லிங்க்ல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக எடுத்துக்கலாம். டிப்ளமோ அட்மிஷன் 2021 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பழைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்டுருந்த கேண்டிடேட்ஸோட பிடிஎஃப் ஃபைல் தான் இருக்கும். இன்னும் நம்மளுக்கு 14/6/2022 நடக்க போகிற சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான லிங்க் இன்னும் எனேபிள் பண்ணல. All the best all of you, share your knowledge as much as you can.